அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வருகிற 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது. அதாவது நாம் வழக்கம் போலவே இந்த வருஷமும் நிகழும் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை பின்னிரவு மணி 1:35க்கு குரு பகவான் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு செல்லுகின்றார். அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்லப்பட்டவையாகும். இதுவே குரு பயிற்சி என்று சொல்லப்படுவதாகும். அதாவது ஆங்கிலம் 14/5/2025 பின்னிரவு 1:35 குரு பயிற்சி ஆகின்றார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 1:24க்கு ஆங்கிலம் 11/5/2025 குரு பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் வெறும் 3 நாட்களே வித்தியாசம் என்பதால் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் பலன்களிலே வராது என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மற்றபடி இந்த குரு பயிற்சியினால் மிகுந்த சிறப்படையும் ராசிகள் எவை என்று பார்க்கும்போது ரிஷபராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி என 7 ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான யோக பலன்களே ராஜயோக பலன்களே நடைபெறும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லையாகும். மீதமுள்ள மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய 5 ராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்காது என்றாலும் சிறிய அளவிலே பரிகாரங்கள் செய்து கொள்வதன் மூலம் நன்மை அடையலாம் என்றும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு, அன்பான மேஷராசி நேயர்களுக்கு வருகிற 14/5/2025 முதல் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்லுகின்றார். ஏற்கனவே சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வந்திருப்பபடியால், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு அதாவது மீனத்திற்கு வந்திருக்கின்றார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்திருப்பதால் 7.5 நாட்டு சனி ஆரம்பித்து நடந்து வருகிறது. 6ஆம் இட கேது பகவானுடன் சேர்க்கை. இவ்வாறான கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது வருகிற 14/5/2025 முதல் 11/11/2025 வரையில் உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்காது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு பக்கம் பண கஷ்டமாகவும் இன்னொரு பக்கம் மன கஷ்டமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், யாருக்கு எந்த விதமான நன்மைகள் உதவிகள் செய்தாலும் கெட்ட பெயர் தான் மிச்சமாகதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த குரு பகவானுடன் குரு பகவானின் பெயர்ச்சியிலிருந்து மனசிலே ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கும், சோம்பேறித்தனம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும், மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு 2-3 தடவைகள் யோசித்து இறங்குவதே சாலச் சிறந்ததாகிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே உங்களது பேச்சில் நிதானத்தையும் பொறுமையுடனும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா வீணான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. இருந்தாலும் குரு பயிற்சியானவுடன் 4 நாட்களிலேயே, அதாவது 18/5/2025 அன்று ராகு கேது பயிற்சியாகி முறையே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு, அதாவது கும்பராசிக்கு ராகு பகவானும் பூர்வ புண்ணியத்தானமான 5ஆம் இடத்திற்கு சிம்ம ராசிக்கு கேது பகவானும் வந்து சேருகிறது. உங்களுக்கு பல வகையிலே நன்மைகளையே செய்வார்கள் என்பதையும் நாம் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது 5ஆம் இட கேது உங்களை ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டத்தை ஏற்படுத்தி அடிக்கடி வெளியூர் பிரயாணம் சென்று
சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் லாபத்தான ராகுவும் அவர் பங்குக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சமயத்திலே உடனடியாக கிடைப்பதற்கும் அதன் காரணமாக உடன் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி 3ஆம் இட குரு இப்போதைக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியையோ நடக்காமல் பார்த்துக்கிறதிலே ரொம்பவும் கவனமாக இருப்பார்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே தேவையற்ற வீண் செலவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கு கூட வாய்ப்பு காணப்படுகிறது. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே குழப்பம்தான், மன சஞ்சலம்தான், மன உளைச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. சொந்த தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் போகுங்க. உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் குறைச்சலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வந்துட்டே இருக்கிறதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை. மேலும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது சற்று குறைவாகத்தான் இருக்கும்னு கூட சொல்கிறதுக்கு இடம் இருக்கிறது. ஆனால் இவை யாவுமே பிறகு வரும். 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் உள்ள 4 மாதங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே உள்ள குரு பகவான் வக்கர சஞ்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் இந்த 4 மாத காலங்களுக்கு நிலவரத்திலே சற்று மாறுதல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது இந்த சமயத்திலே கெடுபலன்கள் யாவுமே தலைகீழாக மாறி மிகவும் நல்ல பலன்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த 4 மாத காலங்களிலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரையில் உள்ள 2.5 மாத காலங்களுக்கு, அதாவது 3ஆம் இடத்தில் உள்ள ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் மீண்டும் கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று, கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கி வருவது நன்மை பயக்கும். அதுபோலவே திருநள்ளாறு, கும்பகோணம் அருகில் உள்ள திருநள்ளாறுக்கு சென்று ஸ்ரீ சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து எள் விளக்கு தீபம் போட்டு
கருப்பு வஸ்திரம் சாத்தி வணங்கி வருவதன் மூலம் நன்மை பயக்க வாய்ப்பு இருக்கிறது. 2 இடங்களிலும் இரவு தங்கிவிட்டு வருவது சால சிறந்தது. அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது வருகிற 14/5/2025 அன்று ஏற்பட போகும் குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து சேர்கிறார். அதாவது தன குடும்ப வாக்குத்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவது மிக மிக சிறப்பான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அங்கிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற முக்கியமான இடங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே நல்லது என்றே தான் சொல்ல இடமிருக்கிறது. மேலும் இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதும், பிறகு குரு பயிற்சியிலிருந்து 4 நாட்களிலே ராகு கேது பயிற்சியாகி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து சேருவதும், கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வந்து சேருவதும் கூட மிகுந்த நன்மைக்கே என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அந்த அளவிலே பார்க்கும்போது இப்போது வந்திருக்கும் 2ஆம் இட குரு பகவான் பலவிதமான முன்னேற்றங்களை தரப்போகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இப்போது குரு பலமும் உங்கள் ராசிக்கு வந்திருப்பதால் இதுவரைக்கும் தடங்களாகி வந்துட்டிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்துமே அவரவர்களின் வயதுக்கேற்றவாறு உடனுக்குடன் நல்லபடியாக நடந்தேறுவதற்கும், அதாவது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள 6 மாத காலத்துக்குள்ளாகவே பலவிதமான நன்மைகள் நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உடன் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராதது கூட உங்களுக்கு நல்ல தகவல்கள் உடன் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கள் இப்போது உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு உடன் கல்யாணம் நடந்தேறுவதற்கும், ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிந்தவர்களுக்கு, அதுவும் இளைஞர்களுக்குத்தான் உடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும், ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கியோ அல்லது வீடு கட்டியோ உடன் கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நிகழ்ச்சி உடனுக்குடன் நடந்தேறி மகிழ்ச்சியை தருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்திருந்தவர்களுக்கு இந்த சமயத்திலே உடனடியாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதுடன் வெளிநாட்டில் வேலையில் சேருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்திருந்தவங்களுக்கு இந்த சமயத்திலே உடனடியாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதுடன் வெளிநாட்டில் வேலையில் சேருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும், ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும், சனி பகவான் 11ஆம் இடத்திலும் வீற்றிருப்பது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளைத்தான் செய்வார்கள் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல இடமிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த குரு பயிற்சியிலிருந்து முதல் 6 மாத காலத்துக்கு அமோகமான நற்பலன்களே தான் நடந்தேறும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும், உங்களது நீண்ட நாளே ஆசை நிறைவேறுவதற்கும், உங்களது கனவு நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும்,
உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய மற்றும் வரவே வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் இப்போது மிகவும் சிறப்பாகவே நடந்து வருவதற்கும் வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதோடு மட்டும் அல்லாமல் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அரசியலிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு இந்த சமயத்திலே அடித்தது யோகம்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு புதிய பட்டம் பதவின்னு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இப்போது மிகவும் சிறப்பான யோகமான ஒரு காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது புதிய கான்ட்ராக்ட், புது ஒப்பந்தம், புது கையெழுத்தாகுவதற்கும் பண நடமாட்டம் சற்று ஜாஸ்தியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போதெல்லாம் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவை யாவுமே பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு 2ஆம் இட குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் அவ்வளவா போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி வருகிற 11/3/2026 முதல் 31/5/2026 வரையில் உள்ள 2.5 மாத காலங்களுக்கு 2ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் மீண்டும் மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த 2ஆம் இட குருவின் வக்கர காலத்திலே கும்பகோணத்தில் கஞ்சனூரில் உள்ள சுக்கிரத்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது. அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு இப்போது வருகிற 14/5/2025 அன்று ஏற்படும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து சேருகிறார். அதாவது ஜென்ம ராசிக்கு வந்து சேருவது ஒன்றும் தப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஏன்னா அவர் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தானத்தையும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரத்தானத்தையும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தானத்தையும் பார்வையிடுவதால் மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது குரு பகவானுக்கு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்குத்தான் விசேஷ தன்மை உண்டு என்கின்ற ஜோதிட சாஸ்திர விதியின்படி இப்போது வந்திருக்கும் ஜென்ம குருவுக்கு மிகவும் விசேஷமான யோகமான சிறப்பான பலன்களே நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அந்த அளவிலே பார்க்கும்போது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள 6 மாத காலத்துக்கு எந்த பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடம் இல்லைன்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிறிய அளவிலான தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் கூட இப்போது இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிவதற்கும் முற்றிலுமாக குணமாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தி அடைவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு, அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற உயர்வுகள் வந்து சேருவதற்கும் வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த சமயத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த ஜென்மகுருவின் காலத்திலே சனி பகவானும் ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமான இடங்களிலேயே காணப்பட்டு வருவதால் மேலும் பல வகையிலே நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது எல்லா வகையிலுமே மிகவும் குழப்பமாகவே காணப்பட்டு வந்திருந்த உங்களுக்கு இப்போது நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதோடு இல்லாமல் எல்லா வேலைகளும் உடனுக்குடன் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் என்று சொந்தமாக ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்திலே புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கோ அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பித்துக் கொள்வதற்கோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கும் அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கொள்வதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து விருத்தியாகிறதற்கும், வருமானம் 2 மடங்கு கூடுதலாக வந்து சேருவதற்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மேலும் பன்மடங்கு விருத்தி அடைவதற்கும், புதியதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பயிற்சியிலிருந்து முதல் 6 மாத காலத்துக்குள்ளாகவே பலவிதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும், சேமிப்பில் பணம் அதிகரிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு ஜென்மராசியிலே வீட்டிற்கும் குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே எல்லா விஷயங்களிலும் மந்தமான குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்திலே உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டமாகவும் இன்னொரு பக்கம் மன கஷ்டமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், தண்ட செலவுகள், வீண் பணம் விரயம் ஆவதற்குண்டான அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும், அதன் காரணமாக ஒரு சிலவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்களின்படி நண்பர்கள், உறவினர்கள் பகையாகுவதற்கும், விரோதங்கள் ஏற்படுவதற்கும், சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை, கவனம் தேவை. ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு ஜென்மகுரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிக மிக சிறப்பான யோகமான நல்ல நேரமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே
எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த சமயத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்த மாதிரி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த ஜென்ம குருவின் வக்கர காலத்திலே ஒரு முறையாவது திருப்பதி திருமலா ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது. மேலும் பிரதி வியாழக்கிழமைகளிலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வருவதும், மஞ்சள் வஸ்திரம் சாட்டி வணங்கி வருவதும் பெருமளவுக்கு நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அன்பான கடகராசி நேயர்களுக்கு இப்போது வருகிற குரு பயிற்சி, அதாவது 14/5/2025 ஏற்படும் 14/5/2025 அன்று ஏற்படும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. சிறப்பில்லைன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் பாக்கியத்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதும், 18/5/2025 அன்று ராகு கேது பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ராகுவும் 2ஆம் இடத்துக்கு கேதுவுமாக வந்து அமர்வதும் கூட சிறப்பாகாது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அந்த அளவிலே பார்க்கும்போது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரையிலே உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு விரய குருவும் சரி, மற்ற கிரக நிலவரங்களும் சரி, நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டங்களிலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே தேவையில்லாத வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும், இதனால் கடன் கூடுதலாவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இப்போதெல்லாம் வீண் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தேவையற்ற அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மந்தமாகவும், வருமானம் குறைவாகவும், செலவுகள் கூடுதலாகவும், வேலையாட்களால் பிரச்சனைகள் வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் தேடி வந்து சேருவதற்கும், பணம் கையாளும் வேலையில், அதாவது கேஷியர் வேலையில் உள்ளவர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லாவிடில் மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு கசப்பாத்தான் காணப்பட்டு வரும். அடிக்கடி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே பணம் விரயம்தான் பல வழிகளிலே ஆவதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருகிறது. ஆன்லைன் செல்போனில் மோசடி செய்பவர்களிடம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் தற்போது ஈடுபடாமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. கடன் ஏற்படாமல் பார்த்து கொள்வதே மிக முக்கியமான வேலையாக இருக்கிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு குடியிருக்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும்,
ஒரு ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. செலவுகள் தான் கூடுதலாவதற்கும் பல வழிகள் வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டிற்கு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு பக்கம் பணக்கச்சம் என்றும் இன்னொரு பக்கம் மனக்கச்சம் இன்னும் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி சொந்த தொழில் வியாபாரம் கூட எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதை தானுங்க. அதாவது தேங்காய் மூடிதான் மிச்சம்ங்கிற கதை மாதிரி தாங்க நடந்து வரும். பிரச்சனைங்க வீட்டு கதவை தட்டிண்டு உள்ளே வந்து சேருங்க. ஆனால் இவை யாவுமே பிறகு வருகிற 11/11/2025 முதல் 10/3/2026 26 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு விரயத்தில் உள்ள குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் உங்களது நிலவரத்திலே நல்லதொரு மாறுதல்களை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்போது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும், வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும், தடைப்பட்டு வந்திருந்த வேலைகள் அனைத்தும் இப்போது உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கின்றவங்களுக்கு இப்போது உடன் கிடைப்பதற்கும், உடன் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரையிலே உள்ள 2.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் காலமாதலால் மீண்டும் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. இந்த 12ஆம் இட குரு, 2ஆம் இட கேது, 8ஆம் இட ராகு, 9ஆம் இட சனி பகவான் இருக்கிறதுனால ஆலங்குடிக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதும், ஸ்ரீ காளகத்திக்கு சென்று ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்து வருவதும், திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வத்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி வருவதும் பல வகையில் நன்மை பயக்க வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு, அன்பான சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போது வருகிற 14/5/2025 அன்று ஏற்பட போகும் குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு லாபத்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரையில் உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு அமோகமான சிறப்பான விசேஷமான காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் லாபத்தான குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே சிறப்பினை தரும் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. முதலிலே இந்த லாபத்தான குரு பகவானால் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீங்கள் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், புதிய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் காண்பதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த சமயத்திலே உங்கள் ராசிக்கு குருபலமும் வந்திருக்கிறபடியால்
தடைபட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடன் நடந்தேறுவதற்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சொந்த வீடு கட்டி உடனடியாக கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் முயற்சி செய்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கும் மற்றும் இந்த காலகட்டத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே எதிர்பாராத திடீர் பண வருமானத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் கூட இப்போ அனைத்துமே முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களுடைய நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று இப்போது கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே உங்களது வாழ்க்கையிலே எதிர்பாராத திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டு மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே அடிக்கடி வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டு ஆன்மீக சுற்றுலாவாக சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் கணவன் மனைவி உறவு மிகுந்த அன்பு கொண்டதாகும். சிறு வயது கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்திலே இந்த சமயத்திலே குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. இப்போது புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளை ஆசை கனவு ஒன்று நிறைவேறுவதற்கும் நனவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. ஜென்மராசியிலே கேதுவும் 7ஆம் இடத்திலே ராகும் வீற்றிருப்பதால் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே கையிலே பண நடமாட்டம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சேமிப்பில் பணம் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2000 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு லாபத்தான குரு பகவான் வக்கர சஞ்சரத்தில் இருக்கிற காலமாதலால் இந்த காலகட்டத்திலே இந்த கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த சமயத்திலே உங்களது முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்கும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கெட்டனது வாய்க்கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போதெல்லாம் நீங்கள் சிவனேனி வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் சொல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் மனக்கவலை மன சஞ்சலம் மன உளைச்சல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சற்று மிகுந்த கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க. ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள 2.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் லாபத்தான குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் மீண்டும் மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது.
எதிர்பார்க்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த குரு பகவானின் வக்கர காலத்திலே நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சனி பகவானை தரிசனம் செய்து கருப்பு வத்திரம் சாற்றி எல்விளக்கு போட்டு வணங்கி வருவதும், பிறகு திருக்காலகத்தை சென்று ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் ஏற்படும் இன்னல்களிலிருந்து பாதி அளவு நிவர்த்தி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தினமும் காக்கைக்கு எல் சாதம் கலந்து வைத்து சாப்பிட செய்வதும் இன்னல்களிலிருந்து பாதி குறைவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது வரப்போகும் குரு பயிற்சியிலிருந்து, அதாவது 14/5/2025 அன்று ஏற்பட போகும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் வீட்டிருப்பதும் அவ்வளவாக விசேஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அந்த அளவிலே பார்க்கும்போது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு சிறப்பாகாது என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே படுத்தல்கள் தான் பல விதத்தில் பல வழிகளில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முட்டுக்கட்டைகள், தடங்கல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையிலே பார்த்துட்டு இருந்தாலும் பிரச்சனைகள், சிக்கல்கள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய்க்கு எட்டலையேங்கிற மாதிரி போவதற்கும், குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கின்னு போவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது. சொந்த தொழில் வியாபாரம் மந்தமாகவும், வருமானம் குறைவாகவும், செலவுகள் அதிகமாகவும் ஆவதற்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனதிலே கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும், பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளிடத்தில் அடிக்கடி பாட்டு வாங்குவதற்கும், இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் யாரோ செய்கிற தப்புக்கு நீங்கள் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், பணம் கையாளும் வேலையில் உள்ளவர்களுக்கு கைஷேர் வேலைகள் இந்த சமயத்தில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த நேரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில கெடுபிடிகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் வம்புகள், வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து கதவை தட்டுறதுக்கும், சரி காலிங் பெல்லை அடிக்கிறதுக்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட எதிர்மறையாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார்கள். கிழக்கே போக சொன்னால் மேற்கே போவா, வடக்கே போக சொன்னால் தெற்கே போவா. இதுதான் இப்போதுள்ள நிலைமை. இப்படியாக இந்த 6 மாத காலத்தை தள்ளிட்டிங்கன்னா சரியாக போடுங்கிறீங்களா? இல்லைங்க, இதுவே பழக்கமாயிடும்னு சொல்ல வந்தேனுங்க. அதாவதுங்க, 7ஆம் இட சனி பகவானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து பின் சரியாகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் 10ஆம் இட குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளோ சிக்கல்களோ வரவே வராதுங்க. எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி தான் போயிடுங்க. ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 10ஆம் இட குரு பகவான் வக்கர சஞ்சாரத்தில் இருக்கிற காலகட்டமாதலால் இந்த 4 மாதம் உங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாற்றத்தை காணலாம்ங்க.
அதாவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை உடன் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போது உங்களது வருமானம் சற்று கூடுதலாகவே வந்து சேருவதற்கும், எதிர்பார்த்து காத்திருந்த வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடமாற்றம் முதலியான இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும், பாதியில் நின்று போயிருந்த சொந்த வீடு கட்டிட வேலைகள் இப்போது மீண்டும் மலமலன்னு கட்டி முடித்து உடன் கிரகபேர்வேச்சம் செய்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே தடைப்பட்டு நின்று போயிருந்த அனைத்து விதமான வேலைகளும் கூட உடன் நடந்து முடிவதற்கும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றுதான் சொல்ல வேண்டியது ஆகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வருகிற அதாவது 11/3/2026 முதல் 31/5/2026 வரையில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலங்களுக்கு 10ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாகையால் இந்த காலகட்டம் மீண்டும் பழைய குருடி கதவை தேடுங்கிற கதை தானுங்க. அதாவது மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும், தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பிறகு 1/6/2026 முதல் நீங்கள் தான் ராஜா ராணின்னு சொல்லியே ஆக வேண்டும். அதனால் இந்த குரு பயிற்சியானவுடன் ஒரு முறையாவது கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் கெடுபலங்களை பாதியாக குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி 9 எள் விளக்கு போட்டு வணங்கி வருவதும் பெருவளவுக்கு நன்மை பயக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பான துளாராசி நேயர்களுக்கு இப்போது வருகிற 14/5/2025 அன்று ஏற்பட பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான ஒரு காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது 9ஆம் இட குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ஜென்ம ராசியையும் 3ஆம் இடம் 5ஆம் இடம் போன்ற இடங்களையும் பார்வை செய்வது மேலும் பல வழிகளிலே நன்மை பயக்கிறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இப்போது உங்கள் ராசிக்கு குருபலமும் வந்திருப்பதால் மிகுந்த சிறப்பான காலகட்டம் என்றே தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாகிறது. தடங்களாகி வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதியதாக சொந்த வீடு வாங்கி உடன் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு
சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இப்போது புதிய வண்டி வாகனம் ஏற்படுவதற்கும் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் ஒன்று இப்போது உங்கள் காதுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பான காலகட்டம் இது என்றே தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே இருக்கும் குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலமானது. ஆகையால் இந்த காலகட்டம் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் வந்து உருப்படியாக எதுவும் நடக்காமல் பாதியிலே நின்று உசிரை வாங்குவதற்கும் எதை தொட்டாலுமே ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் வேலை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடத்தில் பாட்டு வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போது வருமானம் குறைவாகும் செலவுகள் இரட்டிப்பாகவும் ஆவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வருகிற 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள 2.5 மாத காலத்துக்கு பாக்கியஸ்தான குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் மீண்டும் அனைத்து விதமான நன்மைகளும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சமயத்திலே தடங்களாகி வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி தடைகள் நீங்கி உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து மிகவும் நல்ல செய்திகளாகவும் நல்ல தகவல்களாகவுமே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்திலே கட்டிட வேலைகள் பாதியில் நின்று போயிருந்த வேலைகள் உடனுக்குடன் மீதியும் நடந்து முடிந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்து நிற்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணிபால் விலகி ஓடுவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போது அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அனைத்து விதமான மனக்கவலைகளும் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய வக்கர காலத்திலே ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாற்றி நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வருவது சால சிறந்ததாகிறது. மற்றும் பிரதி வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வருவதும் பிரதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதும் அதே நாளன்று சுக்கிரனுக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதும் பெருமளவுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு
இப்போது வரப்போகும் குரு பயிற்சியிலிருந்து, அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அச்சமத்தானம் என்கின்ற 8ஆம் இடத்துக்கு வந்து சேருவதும், ஏற்கனவே சனி பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதும், பிறகு 18/5/2025 ராகு கேது பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இட ராகுவாகவும் 10ஆம் இட கேதுவுமாக வர இருப்பதும் வச்சு பார்க்கும்போது, வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள 6 மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலோ அல்லது சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலோ வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உடல்நலத்திலே கூட ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் செய்து வரும் சொந்த தொழில், வியாபாரம் கூட இந்த சமயத்திலே மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல், தொழிலை மாற்ற வேண்டிய சந்தர்ப்பங்களும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருவதற்கும், வருமானம் குறைவு, செலவுகள் 2 மடங்கு அதிகமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் பலதரப்பட்ட குழப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், அவசியம் இல்லாத அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே 5ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருப்பதும், 4ஆம் இட ராகு 10ஆம் இட கேது வீற்றிருப்பதும், அச்சம குருவாக இருப்பதும் வச்சு பார்க்கும்போது மனசிலே நிம்மதிங்கிறது மருந்துக்கு கூட இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டு வருவதற்கும், ஜானாரினா முழம் தருக்கிறதற்கும், பிள்ளைகளால் மன வருத்தம், மனக்கவலைகள் ஏற்படுவதற்கும், பெண்களினால் கூட சிறிது மனக்கவலைகள் வந்து சேருவதற்கும், உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் அதாவது வருமானம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கும், வெளிநாட்டு தொடர்பினால் சில பிரச்சனைகள், சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும், பிரயாணங்களால் தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையிலோ உத்தியோகத்திலோ உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரியான சில சம்பவங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி கடன் தான் ஏறிண்டே போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவை யாவுமே பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு குரு பகவான் அச்சமதானத்திலே வக்கர சஞ்சாரத்திலே இருக்கும் காலமாகையால், இந்த காலகட்டத்திலே நடந்து வந்துட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாறி அனைத்துமே மிகவும் சிறப்பாக நன்மைகளாக நடந்தேறிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லத்தான் வேண்டியதாகிறது. அதாவது அனைத்து விதமான காரியங்களும் இப்போது உடனுக்குடன் நல்ல விதமாக நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாகவே தடைப்பட்டு வந்துட்டிருந்த வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் எல்லாமே இப்போதைக்கு உங்களை தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்திலே அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும்
இந்த காலகட்டத்தில் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து வருவதற்கும் வருமானம் சற்று கூடுதலாகி வந்து சேருவதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சமாவது இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்டகால முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பான நேரம் இது என்று கூட சொல்லலாம். ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள ஒரு 2.5 மாத காலங்களுக்கு 8ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேருகதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சமயத்திலே எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது வரவேண்டியது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வைக்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேரக்கூடிய காலகட்டம் இதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இப்போது அடிக்கடி சின்ன சின்ன உடல்நலை தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதும் பிரதி வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்கி வருவதும் நன்மை பயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காலாத்திரிக்கு சென்று ராகி கேதுவுக்கு பரிகாரம் செய்து கொண்டு வருவதும் நன்மை பயக்குவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது ஏற்படும் குரு பயிற்சியிலிருந்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கப் போகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ஜென்மராசி 3ஆம் இடம் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே நன்மைகளையே செய்ய போகிறார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த 14/5/2025 முதல் 10/11/2025 வரையிலே உள்ள 6 மாத காலங்களுக்கு அமோகமான காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்திலே உங்களது அனைத்து விதமான ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவதுடன் நனவாக போகிறதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இதுவரைக்கும் தடங்களாகி நின்று போயிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது மட்டும் அல்லாமல் சில எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இப்போது உங்கள் ராசிக்கு குருபலமும் வந்திருப்பதால் எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாட்களாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே பூரண குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி இது போன்ற திற சொத்துக்கள் வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும்
ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர பயணமாக அவசிய பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே ஏற்கனவே காணப்பட்டு வந்திருந்த மனக்குழப்பங்கள், மன உளைச்சல்கள், மன சஞ்சலங்கள் அனைத்துமே மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவில் காணப்பட்டு வந்திருந்த விரிச்சல்கள் கூட இப்போது ஒன்று கூடி மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது இருந்து வந்துருந்தால் இப்போது உங்களுக்கு சாதகமாகி வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் செய்து வரும் சொந்த தொழிலில் புதியதாக ஒரு கிளை நிறுவனம் தொடங்கி சிறப்பாக நடந்து வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவே வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசியலிலே ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு இந்த சமயத்திலே புதியதாக பட்டம் பதவின்னு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பிறகு வருகிற 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 7ஆம் இடத்திலே உள்ள குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்யும் காலமாதலால் இந்த காலகட்டம் கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் தொட்டதெல்லாம் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது என சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே அதாவது 7ஆம் இட குருவின் வக்கர காலத்தில் வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக உடனடியாக பிரயாணம் மேற்கொள்வதற்கும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த சமயத்திலே எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பது சால சிறந்ததாகிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் அர்த்தாஷ்டம சனி பகவானின் அலும்பல்கள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிகளிலே முட்டுக்கட்டை விழுவதற்கும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாக ஆவதற்கும் எந்த ஒரு காரியத்தையும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேனி வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. மற்றும் இந்த சமயத்திலே மனசு ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்வதற்கும் யாருக்கும் எந்த விதமான நல்லது சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பாகத்தான் போய் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதினால் யாருக்கும் முன்ஜாமீன் நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பதே சால சிறந்ததாகிறது. எதிரிகளின் சூழ்ச்சி சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள ஒரு 2.5 மாத காலங்களுக்கு 7ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த 2.5 மாத காலத்துக்கு மீண்டும் மிக மிக சிறப்பாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும்.
அதாவது இப்போது மீண்டும் தடைபட்டு வந்துட்டிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை சிறப்பாக செய்து முடிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானின் வக்கர காலத்திலே பிரதி வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை சாத்தி வணங்கி வருவதும், ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாட்டி நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதும் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்பான மகர ராசி நேயர்களுக்கு இப்போது வருகிற 14/5/2025 அன்று ஏற்படும் குரு பயிற்சியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து சேருவது அவ்வளவாக பெருத்த நன்மை பயக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. தவிர வருகிற 18/5/2025 ஏற்படும் ராகு கேது பேச்சியினாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இட ராகுவாகவும் 8ஆம் இட கேதுவாகவும் வந்து சேருவதும் பெரியதாக வரவேற்கத்தக்கதல்ல என்று கூட சொல்ல இடமிருக்கிறது. ஆக வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரைக்கும் உள்ள முதல் 6 மாத காலங்களுக்கு படுத்தல்கள் தான் பல விதத்தில் படுத்தி தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்கும் காலம் தள்ளி நடக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட இந்த சமயத்திலே மந்தமாகவும், வருமானம் குறைவாகவும், செலவுகள் 2 மடங்கு அதிகமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும், பிரயாணத்திலே தடங்கல்கள், தடைகள் வந்து சேருவதற்கும், வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமாகவும், எச்சரிக்கையாகவும், நிதானமாகவும் செயல்பட வேணுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமாகவே தான் சோதனையான காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இருக்கிற பதவி பறிபோகாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இந்த சமயத்திலே உங்களது பேச்சில் நிதானம் தேவைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அமைதி காக்க வேண்டியது அவசியமாகிறது. மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையற்ற இடமாற்றம் ஏற்பட்டு செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஏதாவது அனாவசிய சிக்கல்களில் மாட்டின்றி அவசியப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு 6ஆம் இட குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டமாதலால்
இந்த 4 மாத காலங்கள் மிகுந்த சிறப்பான ஒரு காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வருவதில் எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், தடங்களாகி வந்துட்டு இருந்த தடைப்பட்டு வந்துட்டு இருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இந்த சமயத்திலே உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு இந்த சமயத்திலே உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே சொந்த வீடு கட்டியோ அல்லது கட்டின வீட்டை ரெடிமேடாக வாங்கியோ உடனடியாக கிரக பிரவேசம் செய்கிறதற்கும், உடன் குடிபோவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், செய்து வரும் சொந்த தொழில் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும், மற்றும் இப்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கும், நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இப்போது கையில் பண நடமாட்டம் சற்று ஜாஸ்தியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்கும் நேரம் இது என்று கூட சொல்லலாம். ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள ஒரு 2.5 மாத காலங்களுக்கு 6ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனத்துக்கு குழப்பத்தையும், மன சஞ்சலத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உடல்நலத்திலும் சிறிது கவனம் தேவைப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் இந்த 6ஆம் இட குருவின் காலத்திலே ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதுடன், பிரதி வியாழந்தோறும் அருகிலுள்ள தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்கி வருவது நன்மை பயக்கும். இப்போது ஸ்ரீ காலத்திரிக்கு சென்று ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்து வருவதும் நன்மை பயக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பான கும்பராசினியர்களுக்கு இப்போது வரப்போகும் குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியதானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து சேர்கிறார் என்பது மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான ஒன்றுதான் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் இதுவரையிலே ஜென்மச்சனியாக வீட்டிருந்த சனி பகவானும் கூட இப்போது உங்களுக்கு பாதச்சனியாக 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பதும் கூட மிகுந்த நன்மையை பயக்கத்தான் செய்வார் என்பதையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த அளவிலே பார்க்கும்போது வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரையிலே உள்ள 6 மாத காலத்துக்கு மிகவும் அமோகமான காலகட்டம் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது இப்போது 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ஜென்மராசி, பாக்கியத்தானம், லாபத்தானம் ஆகிய இடங்களையும் பார்வையிடுவதால் மேலும் பல வகையில் நன்மைகளே நடக்கப் போகிறது என்பது நிச்சயமாகிறது. அதாவது இப்போது நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடியே நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும்
ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், உங்களுடைய நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடமாற்றம் முதலியன தேடி வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து உடன் கிளம்ப வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் அனைத்தையுமே முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில், சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும், மற்றும் இப்போது உங்கள் ராசிக்கு குருபலமும் வந்திருப்பதால் தடங்களாகி நின்று போயிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இப்போது உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும், அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு நடந்து முடியும்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுவதற்கும், இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்தில் ஆக வேண்டிய விஷயங்கள், எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அரசியலிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஜாக்பாட் அடித்ததுன்னு கூட சொல்லலாமுங்க. புதிய பட்டம் பதவினை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தரம் உயர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது தரம் உயர்ந்து போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் இவை யாவுமே பிறகு வருகிற 11/11/2025 முதல் 10/3/2026 வரை உள்ள 4 மாத காலங்களுக்கு 5ஆம் இட குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் நிலவரத்தில் சற்று பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தரக்கூடியதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த சமயத்திலே செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும், குழப்பமாகவும், வருமானம் குறைச்சல்களாகவும், செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த 4 மாத காலத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டமாகவும், இன்னொரு பக்கம் மன கஷ்டமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதெல்லாம் ஏதாவது ஒரு மனக்கவலை, மனச்சஞ்சலம், மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம், வரவேண்டிய பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 11/3/2026 முதல் 31/5/2026 வரைக்கும் உள்ள 2.5 மாத காலத்துக்கு 5ஆம் இட குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டம் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது
இந்த சமயத்திலே எல்லா வகையிலுமே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த 2.5 மாத காலத்துக்கு மிகவும் சிறப்பை தரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது சர்ப்பதோஷம் வந்திருப்பதால் காலாத்திரிக்கு சென்று ராகுகேதுக்கு பரிகாரம் செய்து வருவதன் மூலம் நன்மை பெறுவதற்கும், திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு எள்ளு மூட்டை விளக்கு போட்டு தரிசனம் செய்து வருவதன் மூலம் ஏற்படும் கெடுபலங்களிலிருந்து சிறிது நிவர்த்தி அடைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அன்பான மீனராசி நேயர்களுக்கு இப்போது ஏற்படும் குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்னும் சுகஸ்தானத்துக்கு வந்து சேருவது மிகவும் நன்மையான ஒரு காலகட்டம் எனவும் சிறப்பான ஒரு நேரம்தான் எனவும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உடன் 4 நாட்களிலேயே ராகு கேதுவும் பயிற்சியாகி 12ஆம் இட ராகுவாகவும் 6ஆம் இட கேதுவுமாக வரப்போவதும் மிகுந்த சிறப்பானது தான் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. அந்த வகையில் வருகிற 14/5/2025 முதல் 10/11/2025 வரையிலே உள்ள 6 மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து பலவிதமான நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்ப்பதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும், கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உடல் நலத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும், உங்களது சுக சௌக்கியங்கள் விருத்தி அடைவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே கடந்த காலத்திலே குழப்பமாகவும் சஞ்சலமாகவும் மன உளைச்சலெல்லாம் காணப்பட்டு வந்திருந்த உங்களுக்கு தற்போது உள்ள 4ஆம் இட குருவின் காலத்திலே மிகவும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்பட்டு அனைத்து வேலைகளையும் உடனுக்குடன் செய்து முடித்து அனைவரது பாராட்டுகளையும் பெறப்போகிறீர்கள் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும், சேமிப்பில் பணம் உயருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே வேலை உத்தியோக விஷயமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு மிகுந்த அந்யோன்யமாகவே காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை சிறப்பாக நடத்தி முடிச்சுக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் வந்து சேரும் என்று கூட சொல்லலாம். மற்றும் இப்போது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்திலே சொந்த வீடு வாங்கி கிரகவேசம் செய்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடப்பதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடியே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், கணவனாக இருந்தால் மனைவியால் ஆதாயம் அடைவதற்கும், மனைவியாக இருந்தால் கணவனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் பல வகையில் நன்மை பயக்கிறதுக்காகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சோண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும்
வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது இருந்து வந்துண்டிருந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் செய்து வரும் சொந்த தொழில் இந்த சமயத்திலே பன்மடங்கு விருத்தி அடைவதற்கும் வருமானம் மிகவும் அதிகமாக வந்து சேருவதற்கும் பிரிஞ்சிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போது ஒன்று சேருவதற்கும் கடந்த காலத்திலே விட்டதை இப்போது 2 மடங்கு சேர்த்து பிடிக்கிறதுக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 11/11/2025 முதல் 10/3/2026 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 4ஆம் இட குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாமே ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது எல்லா விஷயங்களிலுமே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலும் கூட இந்த சமயத்திலே சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்திலே படுத்தல்கள் தான் பல விதத்தில் பல வழிகளில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது ஒரு பக்கம் பண கஷ்டமாகவும் இன்னொரு பக்கம் மன கஷ்டமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே வீண் அலைச்சல் திருச்சல்கள் தான் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு கையை கடிப்பதற்கும் கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இப்போது வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், வீண் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. இந்த 4ஆம் இட குரு பகவான் வக்கர காலத்திலே ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் சாட்டி நெய் தீபம் போட்டு வருவதும், பிரதி வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதும் நன்மை பயக்கும். மற்றும் திருநாளாறு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வத்திரம் சாற்றி 7 விளக்கு போட்டு வணங்கி வருவதும் நன்மை பயக்கும் என்று கூறி, இத்துடன் இந்த வருட குரு பயிற்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வார பலன்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.